ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லரை பார்க்க போறோம். டைலண்டாக் அப்படிங்கிற கேரக்டர் பேஸ் பண்ணி சில கதைகளை வந்து நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். ஒரு ஹாரர் ஸ்லேஷர் டைப்பான கதைகளா இருக்கும். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் பாணியிலேயும் இருக்கும். அதை தாண்டியுமே டிஃப்ரெண்டா ஒரு ஃபேண்டசி மாதிரியான சில விஷயங்கள் உள்ள கொண்டு வந்து இவருடைய கதைகள், இந்த டைலண்டாக்குடைய கதைகளே டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அதுக்கப்புறம் டைலண்டாக்குடைய கதைகள் நம்ம வந்து பெருசா வந்து பார்க்கல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறது டைலண்டாக்குடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். ஜாக் தி ரிப்பர் பாணியில ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்க போறோம். ஜாக் தி ரிப்பர் ஸ்டோரியே தான். பட் அது டைலண்டாக் கதைக்குள்ள உள்ள நுழைக்கும் பொழுது அது வந்து எப்படி சொல்லப்படுது அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். அது போக இவருடைய கதைகள் அந்த ஃபேண்டசி மாதிரி கற்பனையான ஒரு சில விஷயங்கள்லாம் வரும். அதுவுமே கடைசியில வச்சு ஒரு மாதிரி சில சம்பவம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. சோ வாங்க கதைக்குள்ள போயிடலாம். லண்டன்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல அங்க இருக்கக்கூடிய மேஜையை சுத்தி ஒரு 5 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க ஒரு பெண் ஒருத்தி இருக்கா. அவருடைய வாய் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அதுல இருந்து புகை மாதிரி அப்படியே வெளியில வருது. அந்த புகை அப்படியே ஒரு மாதிரி உருமாறுது. ஒரு எலும்பு கூட ஒரு மாதிரி அங்க ஒரு அலறல் சத்தம் மாதிரி என்னமோ கேக்குது. அப்ப அந்த பெண் அங்க அப்படியே பேசா, ஜாக் எங்களுடைய மத்தியில நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அப்ப திடீர்னு அந்த எலும்பு கூடு மாதிரி மாறின அந்த உருவம், அந்த புகை வந்து பாரு அப்படியே பேசுது. யார் 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 என்னோட பேரை வந்து உச்சரிக்க துணிஞ்சது அப்படின்னு கேட்டப்ப அந்த பெண் வந்து பேசுறான். நாங்க தான், நீ யாரு அப்படின்னு கேட்கறான். நான் தான் ஜாக், ஜாக் ஜாக் தி ரிப்பர் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய முழு பேரை வந்து நாங்க சொல்றேன் அப்படி. சோ உன்னுடைய நிஜ பேர் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஷேடாட்ட ஒரு புகையாட்ட வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை மாதிரி மாறுது. அந்த கையில ஒரு கத்தி வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சுக்கிட்டு அந்த பெண் அப்படியே குத்த வர மாதிரியான ஒரு காட்சியை பார்க்க முடியுது. அப்ப அந்த ஜாக் தி ரிப்பர் அவன் பேசுறான். என்னுடைய பெயர் ஜாக் தி ரிப்பர். நான் இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன் காலங்காலமா அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அதுக்கப்புறம் அந்த புகை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அவருடைய வாய்க்குள்ளேயே போயிருது. திரும்ப பழையபடி எல்லாமே நார்மல் ஆயிருது. அங்க இருந்தவங்களுமே அதிர்ச்சியா ஒரு மாதிரி அங்க உட்காந்துருக்காங்க. அந்த பெண் வந்து கேட்கிறா, இப்ப என்ன ஆச்சு, எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவளே ஷாக் ஆன மாதிரி அங்க உட்காந்துருக்கா. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டா. சோ எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவ இப்ப வந்து கிளம்பி அவரோட வீட்டுக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறா. அந்த ராத்திரி நேரத்துல ரொம்ப தனியா வந்து நடந்து போயிட்டு இருக்கிறா. அப்ப காலடி சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு செகண்ட் நிக்கிறா. அப்பதான் தெரியுது அது நம்மளுடைய காலடி சத்தம் கிடையாது. யாரும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. கொஞ்சம் பயந்து போக ஆரம்பிக்கிறா. அப்படியே கொஞ்சம் வேகமா அங்க போக ஆரம்பிக்கிறா. கன்ஃபார்ம் நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எப்படியா தப்பினதா பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறா. ஒரு சந்துக்குள்ள அப்படியே உள்ள வந்து பாத்தீங்கன்னா நுழைறா. அப்பதான் தெரியுது அது ஒரு முட்டுச்சந்து அப்படின்னு. சோ அப்படியே தெரியாத்தனமா அந்த இருட்டுல அங்கேயும் இங்கேயும் போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியிலே அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இடிச்சுக்கிறா. அப்பதான் தெரியுது அது ஏதோ ஒரு கடையாட்டிருக்கு அப்படின்னு. உடனே தன்னுடைய ஹீல்ஸ் செருப்பை அதை கழட்டி அதோடைய அந்த முனைப்பகுதி இருக்கும் பாத்தீங்களா, அது மூலமா வேகமா தட்டுறது மூலமா அந்த கிளாஸ் கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிட்டு அங்க இவ்வளவுமே உள்ள போயிடுறான். சோ அந்த கடையே ரொம்ப இருட்டா இருக்குது. இப்ப அந்த கால்டி ஓசை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த நபருடைய கால்டி ஓசை வந்து அங்கே கேட்கல. சோ நாமளும் ஏதோ தப்பிச்சிட்டோம் போல இருக்கு. எப்படி நம்ம கடையை உடச்சிட்டு உள்ள வந்திருக்கோம். சோ இது வந்து சைரன் இது போலீஸ் கேட்டிருக்கோம், அவங்களும் சீக்கிரம் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆறுதல் படுறா. சோ அந்த நபருமே போயிட்டான் போல இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் இங்க எல்லாம் போயிட்டான் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்புறான். ஆனா யாரோ ஒரு நபர் அந்த உள்ள வந்து பாத்தீங்கன்னா கத்தியை பிடிச்சுக்கிட்டு அங்க பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறான். அது அவளுமே அப்பதான் கவனிக்கிறா. அப்ப அவ பயந்து போக ஆரம்பிக்கிறா. என்ன பண்ணு தெரியாம அங்க பதறிட்டு இருக்கிற சமயத்திலேயே அந்த நபர் கத்தி கிட்ட கொண்டு வந்து அவளை வந்து அங்கேயே குத்தி கொள்றான். சோ அடுத்த நாள் காலையில பேப்பர்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்தி பரபரப்பா அங்க பிரசுரிக்கப்படுது. சோ ஜாக் தி ரிப்பர் திரும்ப வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரியுமே போடப்பட்டிருக்குது. சோ அந்த பேப்பரை நம்ம டைலாண்டாக் தான் படிச்சிட்டு இருக்காரு. கிரௌச்சோ ஜாக் தி ரிப்பர் வந்து திரும்ப வந்துட்டாமா, பேப்பர்ல போட்டிருக்கு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது நம்ம கிரௌச்ச பேசுறது அவர் தான் ரொம்ப வேடிக்கையான ஒரு ஜாலியான ஆளாச்சு. நம்ம டைலன் கூட இருக்கக்கூடிய ஒரு உதவியாளர், ரொம்ப ஜாலியான பேர் வழி. அப்படியே வேடிக்கையா கேட்கிறா, எங்க எத்தனை நாள் எங்கேயா டூர் இது போயிருந்தானப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அந்த பேப்பர்லயுமே இன்னுமே சில விஷயங்கள் போடப்பட்டிருக்கும் போல இருக்கு. சோ இவங்க ஏதோ பில்லி சுனி வேலை மாதிரி ஏதோ பாத்துருக்காங்க. அந்த குரூப்ல அந்த பெண் அங்க இறக்கப்பட்டிருக்கிறா. இன்னுமே 4 பேர் சேர்ந்து 5 பேர் கூட்டாக ஏதோ பண்ணாங்க. அவருடைய வாயிலிருந்து இடமோ வந்தது. அது மூலமா ஜாக் தி ரிப்பர் இறந்து போன ஜாக் தி ரிப்பர் வந்து ஆவியா யாரும் எழுப்பி விட்டாங்க போல இருக்கு, மாந்திரிக வேலையெல்லாம் பார்த்து அப்படின்னு அந்த பேப்பர்லயுமே போடப்பட்டிருக்கு. சோ அப்ப கிரௌச்ச வந்து பாத்தீங்கன்னா டைலனுக்கு பிடிச்சது ஏதோ ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறது. அது ஏதோ ஒரு கிளாரினட் அப்படிங்கிற ஒரு இசை கருவியாட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அவர் சந்தோஷப்படுறாரு. ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி கிரௌச்சா கிட்ட சொல்லிக்கிட்டு அவர் அதை வந்து வாசிக்கலாம் அப்படின்னு அதை ஓபன் பண்றாரு. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது, யாரோ விழுந்த மாதிரி. கூடவே அலறல் சத்தமும் கேட்குது. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைலனும் கிரௌச்சவும் போய் பாக்குறாங்க. எதுக்கு எச்சரிக்கையாக வந்து போறாங்க. ஒரு துப்பாக்கியை கையில வச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா டைலன் வந்து போறாரு. அங்க ஒரு பெண் வந்து விழுந்து கிடக்குறா. எதுக்குறா எப்படா விழுந்து கிடக்குறா அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்பதான் கிரௌச்சோ வந்து சொல்றான், போச்சு. சோ ஜாக் தி ரிப்பர் தான் கொண்டுட்டான் போல இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு உருவ பொம்மையை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து காட்டுறாரு. சோ அது ஜாக் தி ரிப்பருடைய
ஒரு பொம்மை அது. சோ அதுதான் தலையில விழுந்திருக்க மாட்டிருக்கு. அதனாலதான் அவங்க ஒரு மாதிரி விழுந்துடுறான். மயங்கிருப்பா போல இருக்குது. சோ அந்த இடமே நிறைய பொருட்களால வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ரொம்ப கவனமா தான் வரணும் போல இருக்கு. எங்கேயாவது இடிச்சுட்டோம் அப்படின்னா ஏதாவது பொருள் வந்து பாத்தீங்கன்னா தலையில விழுந்து இந்த மாதிரி ஆகலாம். சோ அத வந்து அங்க நம்ம டைலானுமே சொல்லி காமிச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அப்படியே தூக்கிட்டு ஆளுக்கு போலாம் அப்படின்னு டைலன் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவளுக்கு முழிப்பு வந்துருது. அப்ப உடனே யாரும் நம்மள தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவ கோவப்பட்டு தன்னுடைய நகங்கள் மூலமா டைலனுடைய முகத்துல வந்து பாத்தீங்கன்னா கீறல் பட்டுறா. உடனே வந்து பாத்தீங்கன்னா டைலனுமே கோவத்துல அப்படியே விட்டுறாரு. அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்ப அந்த பொண்ணுக்குமே கோவம் வருது. அப்புறம் தான் நல்லா பாக்குறவட டைலனா நீங்க உங்களை தான் தேடி வந்த அப்படின்னு, நீங்க ஒரு நல்ல டிடெக்டிவ் ஆமா இந்த பேய் பிசாஸ் எல்லாம் வேட்டையாடுவீங்களாமா, அதனால உங்களை தான் தேடி வந்த அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்றான். அப்ப டைலன் கேட்கறாரு, வெளியதான் காலிங் பெல் இருக்குல்ல, அதை அடிச்சுட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் பொழுது, காலிங் பெல் அடிக்கல எனக்கு பிடிக்காது. சோ காலிங் பெல் அடிச்சுட்டு நீங்க வெளியில வர வரைக்கும் நான் பொறுமையால வெயிட் பண்ண முடியாது, அதனால நானே உள்ள வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்றான். சோ நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு டைலன் கேட்கும் பொழுது, உங்களுக்கு வேலை கொடுக்கத்தான் எனக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி செய்யறேன், ஆனா ஒரு நாள் ஊதியம் வந்து 50 பவுண்டுகள் செலவுகள் தனியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்த வந்து கட் அண்ட் ரைட்டா அவர் அங்க பேசிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு அந்த விஷயத்த வந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சோ அந்த இறந்து போனால அந்த பெண் யாரோ ஜாக் தி ரிப்பர் தான் கொண்டதா வந்து நியூஸ்ல வந்து போடப்பட்டிருக்கு. பட் அந்த பெண் வந்து இறந்து போயிட்டா. அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய மாற்றாந்தாயாமா. சோ இவருடைய அம்மா தான், அதாவது மாற்றாந்தாய். இந்த பெண்ணுடைய அப்பா இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த பெண். சோ அவங்க இறந்து போனதுனால அவங்களுக்கு இருந்த அந்த சொத்துக்களை எல்லாத்துக்குமே இப்ப இந்த பொண்ணு வந்து அடுத்த வாரிசா ஆக போறா. அதனால சோ இவருடைய அந்த மாற்றாந்தாய அந்த பெண்மணியை வந்து பாத்தீங்கன்னா கொன்னது இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் கூட வரலாம். ஏன்னா எப்படி விசாரிக்க வரலாம், அதனால உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி டைலானை கேட்டு இவ வந்திருக்கிறா. சோ அது என்னமோ உன்னதான் அந்த போலீஸ் எல்லாமே இப்ப இவ்வளவுதான் சந்தேகப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளவுதான் விசாரிக்க வருவாங்க, சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிறத விசாரிக்க இவ்வளவுதான் வருவாங்க. சோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப என்னமோ விழுது, யார் தலையிலயோ யாரும் அங்க திரும்ப ஐயோ அப்படிங்கிற மாதிரி அலறாங்க. திரும்பவுமா யார் பார்த்ததா இருக்கா அப்படின்னு அங்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அவருடைய பேர் வந்து ப்ளோச். அந்த இன்ஸ்பெக்டரும் டைலாண்டாக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல நண்பர்கள். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து யார்ட்ல பணிபுரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர். நம்ம டைலனுமே முன்ன அங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அது பிடிக்காம தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒரு வேலையை வந்து இங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ அந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கு அங்க வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெண்ணை தேடிட்டு தான் வந்திருக்காரு. சோ நினைச்ச மாதிரியே ஃபர்ஸ்ட் விசாரிக்க இவளை வந்து தேடிட்டு அவர் வந்திருக்காரு. அப்ப ஆல்ரெடி தேடிட்டு தான் வந்துருவார் போல இருக்கு. அது தெரிஞ்சதே ஏதோ பயந்து போய் இங்க வர்ற மாதிரி டைலன் கிட்ட வந்துட்டான். சோ அந்த பெண்ணுடைய பேர் வந்து ஜேன். அந்த பெண்ணை பாக்குறதுக்காக இன்ஸ்பெக்டர் வராரு. அப்ப திடீர்னு அவ கையில துப்பாக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி மிரட்டுறான். என்ன பிடிக்கிறதுக்காக நீங்க வருவேன்னு தெரியும். சோ என்னுடைய மாற்றாந்தாயை கொண்டது நான் கிடையாது, அது ஜாக் தி ரிப்பர் தான். கிட்ட வந்தீங்கன்னா சுற்று அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். டைலன் ஷாக் ஆகுறாரு. அப்பதான் தெரியுது அது டைலனுடைய துப்பாக்கின்னு. டைலனுக்கே தெரியாம அந்த துப்பாக்கியா அவ எப்படி எடுத்திருக்கா. ஆனா அதுல இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த துப்பாக்கியில புல்லட்ஸே கிடையாது. அதை கிரௌச்சை வந்து அங்க உறுதிப்படுத்துறா அப்படி. சோ அந்த இன்ஸ்பெக்டர் பிளாச்மே அவர் தெளிவா சொல்றாரு, நான் உனக்கு சந்தேகிக்கல, உனக்கு விசாரிக்காக தான் வந்தேன், அதுக்கு எதுக்கு நீ பயந்து போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அங்க ஜேன் வந்து பேசுறான். இந்த விஷயத்துல நீங்க ஒன்னும் இந்த அளவுக்கு அக்கறைப்பட தேவையில்லை, நான் இந்த கேஸ் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக டைலண்டாக வந்து அமர்த்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுளை இதனால சோதனை அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டருமே கொஞ்சம் கவலைப்படுறாரு, அதிர்ச்சி அடையாரு. சோ எது எப்படியோ நான் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு, டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே பேசலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவளும் அப்பா அதுக்கு ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் 90 நிமிஷங்கள் கழிச்சு நமக்கு காட்டுறாங்க அங்க இருக்கக்கூடிய டிராபிக்ல வண்டியில 2 பேர் போயிட்டு இருக்காங்க. அந்த ஜேனும் பின்னாடி வந்து நம்ம டைலனும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா பிரச்சனைனா ஜேன் வண்டி ஓட்டுறது மோசமா இருக்குது. அவ பாட்டுக்கு சிக்னலையும் மதிக்காம எதையும் மதிக்காம அவ பாட்டுக்கு அப்படியே ஜாலியா வண்டி ஓட்டிட்டு இருக்கா, வேகமா ஓட்டுறா. சோ டைலனுக்கு பின்னாடி இவ கூட வண்டியில உட்காந்து தப்பா போச்சு போல இருக்கு, நமக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டே அப்படியே போயிட்டு இருக்காரு. அப்ப 2 பஸ்ஸுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஏத்தாப்புல வந்துட்டு இருக்கு, ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த கேப்ல அந்த சந்தில வந்து பாத்தீங்கன்னா வேகமா வண்டி ஓட்டிட்டு போறான். எப்படியாவது வேகமா கடந்து போயிடுறான். அங்க டைலனுக்கு அப்படியே ஒரு செகண்ட் உசுறு போய் உசுறு வந்துகிட்டு இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்து ஜேன் பேசுறா, எனக்கு அப்படியே ரக்கைகள் முளைச்ச மாதிரி அப்படியே சுதந்திரமா உணர்றா அப்படின்னு சொல்லும் பொழுது ஏமா கொஞ்சம் முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டுமா அப்படிங்கிற மாதிரி டைலன் சொல்றா அப்படி. அதுக்கப்புறம் அப்படியே வேகமா வண்டி அங்கேயும் ஓட்டிட்டு எங்கேயோ போறா. அப்பதான் தெரியுது அவளோட இடத்துக்கு வீட்டுக்கோ எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கிறா. ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கா, அது ஒரு ஃபேக்டரி அப்படின்னு சொல்லலாம். அங்கேயேதான் ஒரு மாதிரி தங்கி இருக்கிறா. அந்த ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மெழுகு பொம்மைகள் இதெல்லாம் செய்வாங்களா அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டரி ஆட்டு இருக்கு. சோ அந்த இடத்துக்கு டைலனை இந்த பெண் வந்து கூட்டிட்டு வந்துடுறான். சோ 2 பேருமே உள்ள போயிடுறாங்க. அங்க அந்த மெழுகு பொம்மைகள் எல்லாமே இருக்குது. சோ அந்த ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா சரியான பதத்துல சரியான அந்த ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கணும். ஹீட் வந்து அதிகமாச்சுன்னா அந்த பொம்மைகள் உருகிறதுக்குமே வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் கரெக்டா பார்க்க வேண்டியது இருக்குது. சோ ஒரு ஏசி ஒரு ஏர் கண்டிஷனர் மாதிரியான விஷயங்களுமே அங்க இருக்குது. அந்த கூலிங் இருக்கிறதுனால எப்படியோ அந்த மெழுகு பொம்மைகள் வந்து உருகாம வந்து பார்த்துட்டு இருக்குது. சோ டைலன் எதுக்குற அங்க வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜேனுக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. நைட் அங்கதான் தங்க போறாரு. ஆனா நிறைய விஷயங்கள் கேஸ் சம்பந்தமா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் இவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக டைலன் அங்க வந்திருக்காரு. சாராவை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. சாராங்கிறது அந்த ஜேனுடைய அந்த மாற்றாந்தாய் தான், அந்த அம்மா தான். அந்த சாராங்கிற அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா ஆவிகளோட பேசக்கூடிய ஒரு நபர். சோ அவங்கள மீடியம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. சோ அவதான் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பேசிருப்பா. ஜாக் தி ரிப்பருமே ஒரு மாதிரி வரவழைச்சிருப்பா, அவருடைய வாயில இருந்து புகையில வந்திருக்குமே. சோ அந்த விஷயம் தான்.
சோ அவதான் லண்டன்லயே ஒரு நம்பர் 1 மீடியமா அந்த வழிமுறையில எனக்கு நம்பிக்கை நிறையவே இருக்குது. அதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு அந்த விஷயங்கள்ல அந்த பில்லி சூனியம் அது இந்த மாதிரி வேலைப்பாடுகளை இந்த ஜேனுக்கு நம்பிக்கை இருக்கிறதா சொல்றான். ஒரு நாள் எங்க அப்பா கிட்ட கூட அந்த வழிமுறையில பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவ அழுகுறா, கவலையாயிருது. அப்பா பத்தி பேசணுன்னே அவளுக்கு அந்த அப்பா ஞாபகம் எல்லாம் வந்துருது. அதனால கொஞ்சம் கவலைப்படுறான். அதுக்கப்புறம் எப்படியே சமணப்பட்டுட்டு அடுத்த சில விஷயங்களுமே பேச ஆரம்பிக்கிறான். நம்ம டைலர் வந்து கேட்கிறாரு, அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவியோட பேசுறேன் அப்படின்னு அந்த மீட்டிங் மாதிரி நடந்திருக்கும். சோ அதுல என்ன யாராவது கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற கேட்கும் பொழுது அந்த பெயர்கள் அந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜேன் வந்து குறிப்பிடுறா. அந்த இறந்து போன அந்த பெண்மணியை தவிர அங்க இருந்த 4 பேர்த்துடைய பெயர்களுமே குறிப்பிடுறாங்க. ஒன்னு எலிசபெத், இன்னொன்னு மார்கரெட் கிறிஸ்டியானா, அதுக்கப்புறம் டான்சானி பிரபு அப்படின்னு ஒரு நபரை காட்டுறாங்க. அந்த பிரபு அப்படின்னு சொல்றதுனால அவரு கொஞ்சம் பெரிய இடத்துக்காரர், பணக்காரர் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒரு நபர். சோ அந்த ரிச்சர்ட் வந்து எலிசபெத்துடைய கணவர். எலிசபெத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிச்சர்ட்டை ஏமாத்துறது தான் அவளுக்கு வேலையை. சோ மத்த ஆண் கூட இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு மோசமான ஆள் தான் அந்த எலிசபெத். சோ மார்கரெட், அந்த கிறிஸ்டியானா, அப்புறம் டான்சானி பிரபு இவங்க 2 பேருமே ஒரு ஆத்ம நண்பர்கள். அதை தாண்டி அவங்கள பத்தி சொல்றார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ அந்த நபர்கள்ல யாருக்காவது சாரா மீது, அதாவது இந்த ஜேனுடைய மாற்றம் தாய் மீது ஏதாவது விரோதம் இது உண்டா, கோவம் ஏதாவது உண்டா அப்படிங்கிற மாதிரி டைலன் கேட்கும் பொழுது நிச்சயமா அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்றான். சோ அதுக்கப்புறமே டைலன் வந்து பெருசா எதுவும் கேட்கல, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அந்த ஜேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாக் தி ரிப்பர் அவன் தான் ஆவியா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மாற்றம் தாயை வந்து கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். ஆவியோட பேசுறது இந்த மாதிரியான மாந்திரிக விஷயங்கள்ல அவளுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கிறதா வந்து அவங்க சொல்றான். சோ அந்த குரூப்ல இருந்தா எலிசபெத் வந்து காட்டுறாங்க. அவ தன்னுடைய வீட்டுல இருக்கா, அப்பாவை வேறோடைய ஆண் கூட தான் இருக்கா. பட் தன்னுடைய கணவர் வந்துருவாரு, இப்ப நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை அனுப்பிச்சிட்டு அவ அந்த வீட்டுல அப்போதைக்கு தனியா இருக்கிறா. அவ அப்படியே ஒரு மாதிரி சில விஷயங்களை நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். சோ தங்களுடைய குரூப்பை சேர்ந்த அந்த பெண்மணி வந்து இறந்து போயிட்டா. சோ நம்ம ஆவி கூட பேசி ஜாக் தி ரிப்பரை வந்து வரவழைச்சனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சினிமால மட்டும் தான் இப்படியா நடக்கும். அது எப்படி வந்து நம்ம வந்து அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு வந்து அவ இறந்து போயிருக்க முடியும்? இது ஏதோ மர்மம் இருக்கு அப்படிங்கிற அவளுமே நினைக்கிறான். சோ இதெல்லாமே சாத்தியமில்லை அப்படின்னு அவன் நினைக்கிறத வச்சே தெரியுது. அந்த குரூப்பே ஒரு பித்தலாட்டா மாதிரி தான் அந்த வேலையை பார்த்திருக்காங்க. ஜாக் தி ரிப்பர் வந்து திரும்ப வந்துட்டான் அப்படின்னு அந்த புகையெல்லாம் வரும், அந்த செட்டப் எல்லாம் வந்து பாக்குறப்ப ஏதோ ஒரு வேலைத்தனத்தை பண்ணிருக்காங்க. வேணும்னே தான் அந்த மாதிரி வேலைகளை பார்த்திருக்காங்க. சோ இதே எப்படியோ கண்டிப்பா ஜாக் தி ரிப்பருடைய ஆவியெல்லாம் திரும்ப வந்து கொண்டிருக்க முடியாது. வேற யாரோ ஒரு கொலகாரம் தான் வந்து கொண்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. சோ அந்த லிஸ்ட்ல அடுத்து யாரா வேணாலும் அந்த நபர் வந்து கொல்லலாம், அதாவது நம்மளை கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே அவர் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படியே நேரம் வந்து போய்கிட்டே இருக்குது. அந்த சமயத்துல யாரோ ஒரு நபர் கனவை திறக்கிறாங்க. சோ அதனுடைய கனவு ரிச்சர்ட்டா வந்துட்டாரு இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா அங்க வந்தது அந்த கொலகாரம் தான். கையில கத்தி வச்சுக்கிட்டு அங்க அப்படியே வந்து அவளையுமே கழுத்துல வந்து குத்தி அவளையுமே அந்த நபர் வந்து கொன்னுடுறான். சோ அது உண்மையிலுமே ஜாக் தி ரிப்பருடைய ஆவியா இல்ல வேற யாராவது கொலைகாரனா அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த குரூப்பை சேர்ந்த அடுத்த நபருமே இப்போ கொல்லப்பட்டுட்டா. சோ அடுத்து நம்ம டைலானை காட்டுறாங்க. அவர் எங்கேயோ தனியா ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காரு. அதாவது இந்த 5 பேரு ஒன்னா கூடி அந்த ஜாக் தி ரிப்பரை வரவழைச்சதா சொன்னாங்களே. சோ அந்த இடத்துக்கு அந்த ஒரு வீட்டுக்குள்ளமே வந்துடுறாரு. சோ அது போலீஸ் பாதுகாப்புல இருக்கு. இவர் ரகசியமா தெரியாம தான் நைட் வந்து உள்ள நுழைஞ்சிருக்காரு. அந்த மேஜையுமே பாத்துறாரு. அங்க இருக்கக்கூடிய சேர்ல வந்து அப்படியே உட்கார்றாரு. சோ சரியா அந்த இறந்து போன பெண்மணி எந்த சேர்ல உட்கார்ந்தாலும் அந்த சேர்ல வந்து பாத்தீங்கன்னா அவருமே உட்கார்ந்து ஏதோ பண்றாரு. அப்ப சேருக்கு அடியில ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதுல அப்படியே காலை வைக்கும் பொழுது அங்க என்னமோ ஆகுது. அவருக்கு வித்தியாசமா வந்து அவர் அங்க உணர்றாரு. ஏதோ சத்தம் மாதிரி கேக்குது. அப்ப திடீர்னு அவருடைய வாயில இருந்து புகையாட்ட வெளியில வருது. ஜாக் தி ரிப்பர் தான், யாரை வந்து என்னை கூப்பிட்டீங்க, யாருக்கு தைரியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சிகள் வந்து போகுது. சோ எல்லாமே ஒரு ஹோலோகிராம் மாதிரி தான் அங்க தெரியுது. சோ அது எல்லாமே போலியான விஷயங்கள் தான் அப்படிங்கறத டைலன் வந்து அங்க கண்டுபிடிச்சிடுறாரு. சோ ஆகமத்துல அந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது மூலமா ஏதாவது லாபம் பார்க்கலாமா என்னமோ அந்த மாதிரி நினைச்சிருந்தாங்களோ என்னமோ. பட் அது மூலமா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்து உருவாகி அங்க போய்கிட்டு இருக்குது. சோ அடுத்த நாள் காலையில டைலன் வந்து அவருடைய வீட்டுல இருக்காரு. அப்ப கிரௌச்சாவை காட்டுறாங்க. கிரௌச்சா என்னடா வித்தியாசமா ட்ரெஸ் போட்டிருக்காரு. சோ லேடிஸ் ட்ரெஸ் மாட்டிட்டு அங்க வந்து நிக்கிற அப்படி. அதை பார்த்த டைலனுமே சிரிக்கிற அப்படி, என்ன கிரௌச்சா என்ன இது கோமாளி வேஷம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, பாஸ் நான் உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். சோ அந்த ஜாக் தி ரிப்பர் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை இந்த மாதிரி கொல்றா அப்படிங்கறதுனால நானும் வந்து பெண் ட்ரெஸ் போட்டிருக்கிறேன். நான் இந்த மாதிரி போய் வீதியில் நின்னா அப்படின்னா ஜாக் தி ரிப்பர் வருவான். அந்த சமயத்துல நீங்க ஜாக் தி ரிப்பரை பிடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ இந்த மாதிரி ரோட்ல நின்னா கோமாளி நினைச்சுக்குவாங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து உன்னையே புடிச்சிட்டு போயிருவாங்க, மனநல பாதிக்கப்பட்ட அப்படிங்கிற மாதிரி அவருமே ஜாலியா வேடிக்கையாக பேசுறாரு. அப்ப அங்க ஒரு போன் கால் வருது. டைலன் வந்து பேசுறாரு. போன் பண்ணது ஜேன் தான். அவ சொல்றா, எலிசபெத்துமே இறந்து போயிட்டா. ஆனா ஏன் மேல இருந்த சந்தேகம் வந்து தீர்ந்து போச்சு. அதனால உங்களுடைய ஹெல்ப் இனிமே எனக்கு தேவைப்படாது, உங்களுடைய பாதுகாப்பு தேவைப்படாது. அதனால உங்களுக்கு எதுக்கு காசு தரணும், 50 பவுண்டுகள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. அதே டைலனுக்கு போய் கொஞ்சம் கவலையாயிருது. அதை அப்படியே கிரௌச்சா கிட்டே சொல்லும் பொழுது கிரௌச்சாவுமே சரி ஓகே இனிமே இந்த ரிஸ்க்கு வேலை இல்ல, தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு அவனுமே அங்க வேடிக்கையா பேசுறான். அப்புறம் திரும்பவே கொஞ்ச நேரம் கழிச்சு போன் திரும்ப வருது. பண்ணது திரும்ப ஜேன்டா. அவ சொல்றா, உங்களை ஈஸியா விட முடியல, பட் நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தீங்க, அதனால நீங்க ஒரு சூப்பரா இருக்கீங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வேடிக்கை அங்க பேசுற. இது எப்படியோ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு டைலனை வேலைக்கு அமர்த்திட்டா. அது மட்டும் தெரியுது.
அதுக்கப்புறம் அதே நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் டைலனும் அப்படியே பேசிட்டு போறாங்க. அந்த கேஸ் தொடர்பா தான் பேசிட்டு போறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து டைலர் கிட்ட சொல்றாரு. சோ அந்த ரூம்ல அந்த ஜாக் தி ரிப்பர் வர்ற மாதிரி சில விஷயங்கள போலியா ஏமாத்தி வச்சிருந்தாங்க. அது எல்லாமே ஒரு ஹோலோகிராம் மாதிரியான அமைப்பு தான். கீழ ஒரு லிவராட் இருக்குது. அதை அழுத்தும் பொழுது ஹோலோகிராம் மாதிரியான காட்சி வந்து ஜாக் தி ரிப்பர் நான் தான் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஆடியோ செட் எல்லாமே வச்சிருக்காங்க. இதை நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. போலீஸோடைய போலீஸோடைய சீலை உடைச்சிட்டு நீயுமே உள்ள போய் அந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அதனால நான் இதுக்கு மேல அதை பத்தி சொல்லணும்னு தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது எனது நான் உள்ள போனேன் அப்படிங்கிற மாதிரி டைலர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கறாரு. ஆனா டைலர் உள்ள போய் ரகசியம் ஆராய்ஞ்சதை இந்த இன்ஸ்பெக்டர் அப்படியே கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, நியாயமா பார்த்தா அவனை தூக்கி ஜெயில போகணும், ஆனா போனா போதுன்னு விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப டைலன் பேசுறது, கேட்டா மட்டும் நீங்க அனுமதியை கொடுக்க போறீங்க, அதனால நானா போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்றாரு. சோ அப்படியே அவங்க 2 பேரும் அப்படியே அங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு கோஷ்டி இருக்குது. சோ ஜாக் தி ரிப்பர் திரும்ப வந்துட்டான். சோ அவன் இறந்து போன ஆவி திரும்ப வந்துருச்சு. சாத்தான்களுக்கு பல பேர் இருக்கு. அந்த பேர்ல ஒண்ணுதான் ஜாக் தி ரிப்பர் அப்படின்னு மூட நம்பிக்கைகளால இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டியுமே இருக்குமே, அந்த மாதிரி ஒரு கோஷ்டி அங்க கிளம்பிருச்சு. யாரோ ஒரு நபர் வந்து அவன் பாட்டுக்கு அங்க பேசிட்டு இருக்கிறான். சோ அந்த ஒரு காட்சியுமே நம்ம டைலனும் அந்த இன்ஸ்பெக்டருமே பார்த்துட்டு அதை கண்டுக்காத மாதிரி அப்படியே போறாங்க. அப்ப அந்த கேஸை பத்தி இன்னும் தெளிவா சில விஷயங்கள் பேசுறாங்க. யார் குற்றவாளியா இருக்கும், என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆவி இந்த மாதிரி விவகாரம் நம்பிக்கை கிடையாது. யாரோ ஒரு கொலைகாரன் தான் இந்த வேலையை பார்த்துங்க, அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டைலன் சொல்றாரு, அந்த குரூப்ல ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா யாராவது ஒரு நபரா கூட குற்றவாளியா இருக்கலாம். அவங்களுடைய ஆள் மனசுல ஒரு அரக்கன் வந்து இருக்கலாம். சோ அவங்களுக்குள்ள ஒரு கோவமோ ஏதோ ஒண்ணு அந்த நேரத்துல வெளியே வந்து அந்த நபரை கொலை பண்ணிருக்கலாம். அதுவும் ஜாக் தி ரிப்பரை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு அந்த வேலை நம்மளாம் அன்னைக்கு பண்ணாங்களே. சோ அதுல யாரோ ஒரு நபர் ஜாக் தி ரிப்பர் தான் திரும்ப வந்துட்டா அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து பண்ணா தன்னுடைய உள் மனசுல ஆழமா வாங்கிக்கிட்டு சோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்குள்ள இருந்து ஒரு வெறி வந்திருக்கலாம். அதனால அவன் அந்த மாதிரி வேலைகளை வந்து பார்த்திருக்கலாம். இப்ப 2 கொலைகளை பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகத்தின் அடிப்படையில ஒரு கருத்தை வந்து அங்க டைலன் வந்து முன்வைக்கிறாரு. சோ அப்படி இருக்கலாம், நானுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டருமே சொல்றாரு. சோ இதே எப்படியா இதை நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது. அடுத்து அந்த குரூப்பை சேர்ந்த 3வது நபரை கொல்லாம வேற யாரையாவது ஒரு பெண்ணை எது கொண்டானா நம்மளுடைய இந்த ஒரு ஆர்டங்கள் எல்லாமே வீணா போயிடும், நம்மளுடைய கணிப்புகள் எல்லாமே பொய்யா போயிடும். அப்புறம் அவ்வளவுதான், என்னையுமே சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டருமே அங்க தமாஷா பேசாரு. சோ கவலைப்படாதீங்க, என்னுடைய டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ்ல நீங்களுமே ஒரு கூட்டாளியே சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைலனுமே அங்க வேடிக்கையா பேசுறாரு. கவலைப்படாதீங்க, என்னுடைய டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ்ல நீங்களுமே ஒரு கூட்டாளியே சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருமே அங்க சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் ஒரு வீட்டை வந்து காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள ஒரு நபர் கதவை திறந்துட்டு அப்படியே ரகசியமா வந்து பாக்குறாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, அந்த கிறிஸ்டியானா தான், அந்த குரூப்பை சேர்ந்த அந்த ஒரு வயசான பெண்மணி. சோ இப்ப தொடர் கொலைகள் அந்த குரூப்பை சேர்ந்த நபர்களுக்கு தான் நடக்குது. ஏற்கனவே 2 பேர் இறந்துட்டாங்க. அந்த வச்சுல இவங்களுக்குமே ஏதாவது ஆகலாம் அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா போலீஸ் பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்குது. அந்த போலீஸ் வந்து காவல் காத்து நின்றுட்டு இருக்கான். பட் அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சின்ன பசங்களா விளையாடுவாங்கல்ல, ஒரு பொம்மையாட்டு இருக்கும், ஒரு ஊதுகுழலாட்டு இருக்கும். அதுல ஊதுனா அதுல இருக்க ஊசி என்னமோ வெளியில போய் விழுவும்ல, அதை வச்சுட்டு விளையாட்டு காட்டுறாங்க. அது மூலமா ஊதுறாங்க. அதுல இருக்கக்கூடிய ஊசி என்னமோ அது அங்க இருக்கக்கூடிய கதவுல போய் டம்முன்னு படுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவருமே போய் பாக்குறாரு. அந்த போலீஸ் அதிகாரி அதை எடுத்து பாக்குறாரு. சின்ன பசங்க விளையாடுற கருவியாச்சு இது, யாரு வந்து விளையாண்டு இருக்கா, என்ன பண்றா அப்படின்னு அவர் திரும்பி பாக்குறாரு. அப்ப திடீர்னு அந்த வயசான அம்மா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க போலீஸுக்கு தெரியாம. அந்த அம்மாவுக்கு காவலுக்கு வீட்லயே இருக்க பிடிக்கிற போல இருக்கு. அவங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. அதை போலீஸ்காரமே பாத்துறான். பட் எப்படியாவது பிடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு நினைக்கலாம். அதுக்குள்ள அந்த அம்மா வந்து லிப்டுக்குள்ள போய் கீழேயுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கீழேயுமே வந்து ஒரு காரையுமே எடுத்துட்டு வேகமா போயிடுறாங்க. அது அந்த போலீஸ்காரனால நம்பவே முடியல. அப்ப காவலுக்கு இன்னொரு போலீஸுமே இருக்கிறான். அவனாலுமே தடுத்து நிறுத்த முடியல. வேகமா அந்த கார் வந்து சீறி பாஞ்சிட்டு போயிருது. அந்த அம்மா வயசான பாட்டி நினைச்சா அந்த அம்மா பண்ற வேலையை பார்க்க அப்படி இல்லை. இந்த தகவல் எப்படி இன்ஸ்பெக்டருக்கு போயிருது. அவருக்குமே ஷாக் ஆயிருது. ஒரு வயசான பாட்டியை கூட உங்களால பாத்துக்க முடியலையா, நீங்களா டிராபிக் போலீஸ் வேலைக்கு தான் லாக்கி, ஒழுங்கா அங்க போயிருங்க, வேலையை ரிசைன் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு. சோ திரும்ப அந்த வயசான பாட்டியை காட்டுறாங்க. அப்படி அவங்க கார் எடுத்துட்டு எங்கதான் போறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க இன்னொரு நபர் இந்த வயசான பாட்டிக்காக காத்துட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த டான்சிங் பிரபு தான், அந்த குரூப்பை சேர்ந்த இன்னொரு ஆள். சோ அவங்க 2 பேருமே ஆத்ம நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியல. இந்த வயசுலயுமே காதல் ஜோடிகளாட்ட ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஊர் சுத்திட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த இன்ஸ்பெக்டரையும் கூட சில காவலாளிகள் அவங்களையுமே வந்து காட்டுறாங்க. சோ அந்த இடத்துக்கு காரை வந்து ஓட்டிட்டு அங்க அந்த வயசான பெண்மணி அங்க வந்துடுறான். சோ இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் வந்து கொஞ்சம் போய் பேசுறாங்க. அந்த வயசான பாட்டி அங்க வந்துடுறாங்க. அதை பார்த்த இன்ஸ்பெக்டருமே அவங்க கிட்ட போய் பேசுறாரு. பாட்டி, இது உங்களுக்கே நியாயமா இருக்குதா? கிட்டத்தட்ட லண்டன்ல இருக்க பாதி போலீஸ் உங்களை தான் தேடிட்டு இருக்குது. நீங்க என்னன்னா ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாட்டி கேக்குறாங்க, அப்படின்னா மீதி போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வெளியே கேட்கும் பொழுது, மீதி போலீஸா அவங்க நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டான்சிங் பிரபு அவர் வீட்டுல விட்டுட்டு வந்தீங்களே அவங்கள வந்து இப்ப என்ன தேடிட்டு இருந்திருக்காங்க. நீங்க ஆடுற கண்ணாமூச்சி ஆடுறதுனால எங்களுக்கு தான் பிரச்சனை, இதெல்லாம் விளையாடுறதுக்கு தான் நேரமா அப்படிங்கிற மாதிரி அவருமே வேடிக்கையா பேசுறாரு. இங்க பாருங்க ஆபீசர், எங்களுக்கு இந்த கால நேரம் பார்த்தெல்லாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் பாக்குறதுக்குலாம் நேரம் இல்ல. வயசான காலத்துல ஏதோ நாங்க பாட்டுக்கு கொஞ்சம் ஜாலியா ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கிறோம். அதையும் நீங்க இந்த மாதிரி
காவலுக்கு ஆள் போடுறா அப்படி இப்படின்னு வீட்லயே முடக்கி வைக்கிறதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே பேசிட்டு திரும்ப கார் எடுத்துட்டு வேகமா போயிடுறாங்க. இது பாட்டியால மார்வெஸ்ல வந்த மாடஸ்டியா அப்படிங்கிற மாதிரி அங்க இன்ஸ்பெக்டருமே ஷாக் ஆகுறாரு. சரி அடுத்த வாட்டி வந்தா அவங்களுக்கு தவற விட்டுறாதீங்க பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆபீசர்ஸ் கிட்ட காவலாளி கிட்ட அவரு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பாட்டியம்மா எங்க போறாங்கன்னு தெரியல, வேகமா காரை ஓட்டிட்டு எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு வந்து அங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கே தெரியாம ஒரு பிரச்சனை அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கவனிக்க தவறிடுறாங்க. சோ அந்த நபர் ஜாக் தி ரிப்பரோ யாரோ, ஆனா அந்த கொலைகாரன் திரும்ப கத்தி வச்சுக்கிட்டு அந்த பெண்மணியை கொல்றதுக்காக அங்க வந்துட்டான். சோ மறுநாள் காட்டுறாங்க, அங்க டான்சிங் கிளப்பையே காட்டுறாங்க. அவரு அங்க கோல்ஃப் விளையாண்டுட்டு இருக்காரு. சோ அவரை பாக்குறதுக்காக அந்த ஜேனுங்கிற பொண்ணா இருக்கட்டும், டைலனா இருக்கட்டும், கிரௌச்சோவுமே இப்ப 3 பேருமே அங்க வந்திருக்கிறாங்க. சோ அங்க ஜேன் வந்து டான்சிங் கிளப்பை பார்க்க வரும் பொழுது அவரு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாரு. சோ அவருக்கு அந்த பெண்ணுடைய அந்த சாரா அவங்க அம்மா வந்து தெரியும் அப்படிங்கறனால ஜேனுமே பார்த்துப்பாரு போல இருக்கு, முன்ன சந்திச்சிருக்காங்க. சோ அவருக்கு அவளை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷம், அப்படியே அங்க பேசிக்கிறாங்க. உன்னோட சித்தி சாராவுக்கு இந்த கதையை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. அப்ப மார்கரெட் சமாச்சாரம் தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அங்க ஜேனுமே கேட்கறாங்க. அவங்க அந்த வயசான பெண்மணி மார்கரெட்டுமே இறந்து போயிட்டாங்க. சோ அந்த விஷயத்த வந்து இன்ஸ்பெக்டர் சொன்னது அப்படின்னு அந்த டான்சானி பிரபு சொல்றாரு. குலகாரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த காரோடைய டிக்கில தான் பதுங்கி இருந்திருப்பாங்க போல இருக்கு. பொறுமையா பதுங்கி இருந்து அந்த அம்மா அந்த ஓரமா ஒதுக்குப்புறத்துல ஒதுங்க நேரமா பார்த்து கொலகாரன் வெளியில வந்து அவங்கள கொண்டிருக்கான் அப்படின்னு போலீஸ் சொன்னதான் அந்த டான்சானி பிரபு வந்து அங்க சொல்றாரு. சோ கூடவே தான் அவ்வளவு நேரம் இருந்திருக்கான். சரியான சமயம் பார்த்து அந்த கொலகாரன் அந்த வயசான பாட்டி வந்து கொண்டிருக்கான். சோ அந்த இடத்துல நான் இருந்தேன்னா நடக்கிறதே வேற, நான் வந்து அவன் என்னைய போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நான் வந்து அவனை கொண்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கான்பிடென்டா டான்சானி பிரபு அங்க பேசுறாரு. சோ எது எப்படியா ஆனது ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேனுமே அங்க ஆர்டர் சொல்ல நினைக்கிறா. சோ நீங்க ஏன் போலீஸ் பாதுகாப்பு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன், எனக்கு அது பிடிக்கல, நான் அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். பட் பிரச்சனை இவ்வளவு சீரியஸ் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம இவரு இப்ப லண்டன் விட்டு வெளியேறிட்டாரு. இப்ப வெளியில அவருக்கு சொந்தமான ஏதோ ஒரு வீட்டுல இருக்காரு. அப்பதான் தெரியுது அது வந்து கோல்ஃப் கிரவுண்ட் எல்லாம் கிடையாது, பெரிய ஒரு மாளிகையாட்ட அவர் வீடு இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவரு கோல்ஃப் விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. கூடவே ஒரு பணிப்பெண்ணுமே இருக்கிறா, அவளுமே இப்ப அவங்க கூட போய்கிட்டு இருக்கிறா. சோ ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த டான்சானி பிரபு வீட்டுலதான் தங்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜேன் வந்து முடிவு பண்ணிருக்கா. கூடவே கூடவே கிரௌச்சவும் டைலனுமே அங்க தங்குறாங்க. சோ அந்த டான்சானி பிரபு பெருசா மறுப்பு சொல்லல. ஜேன் வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படிங்கறனால ஜேனுக்கு நண்பர்கள் எனக்கு நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அங்க அனுமதிச்சிடறாரு. அந்த சமயத்துல கிரௌச்சோ ஒரு கடிஜோக் மாதிரி சொல்ல அந்த டான்சானி பிரபுக்கு கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்குது. சோ டைலனும் கிரௌச்சோவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒண்ணு சும்மா அங்க ஒண்ணு தங்கல, டைலனுக்கு அவரை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாவும் அமையும். அது மட்டும் இல்லாம உலகாரம் வந்து அவனை பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாவும் அந்த ஒரு விஷயம் அமைன்னு சொல்லிட்டு டைலன் வந்து அங்க தங்கறதுக்கு வந்து முடிவு செஞ்சிருக்காரு. சோ அடுத்து டைலன் வந்து அங்க குளிச்சிட்டு இருக்காரு அந்த பிரபுவுடைய மாளிகையில இருந்துகிட்டே. சோ அப்படியே யாருக்கோ போன்ல பேசுறாரு. யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது அந்த இன்ஸ்பெக்டர் புலோச் தான். சோ இன்ஸ்பெக்டருக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா, கவலை மேல கவலையா வந்துகிட்டு இருக்குது. காரணம் அவர் என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த கொலைகாரம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியறதில்ல. கடைசியில பார்த்தா நம்ம சீட்டையை கிழிச்சு அனுப்பிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு கவலையா வந்து டைலன் கிட்ட அவர் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த மார்கரெட் கிறிஸ்டியானா அந்த வயசானமா இறந்தப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த டான்சானி பிரபு அவரு இருந்தாரு. பட் அவரு கொலை செய்யப்பட்டப்ப அந்த பெண்மணி கொலை செய்யப்பட்டப்ப அவர் ரொம்ப தொலைவில் இருந்ததுனால அவர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி அவரையுமே சந்தேகிக்க முடியாது. இப்ப அடுத்தக்குரிய அவராகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலையில இருக்கும் பொழுது அவரோட போலீஸ் பாதுகாப்புல எதுவும் வேணாம் அப்படின்னு திருப்பி அமைச்சிட்டாரு. கூடி சீக்கிரத்துல போய் சேர்ற ஆசையில் இருப்பார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேடிக்கையா அந்த இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. ஒருவேளை அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அந்த ரிச்சர்ட்ங்கிற அந்த எலிசபெத் இறந்து போன எலிசபெத்துடைய கணவரான ரிச்சர்ட் அவர் தான் கொலைகாரனா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த குரூப்பை சேர்ந்த யாரோ ஒரு நபர் தான் கொலைகளை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சந்தேகம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறம் ரிச்சர்டோடைய வீட்டுக்கு வராங்க. அங்க ரிச்சர்ட் வந்து சேவிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு போன் கால் வருது, எடுத்து பேசுறாரு. அவர் ஏதோ அதிர்ச்சியா பேசுறாரு. யாரது? ஓ நீதானா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போறாரு. சோ யாரு கூப்பிட்டா என்ன ஏதுன்னு தெரியல. பட் அந்த இடத்துக்கு வேகமா கிளம்பி போறாரு. ஏதாவது டிராப்பா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் வருது. சோ இங்க திரும்ப டைலனை காட்டும் பொழுது ஒருவேளை நானும் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறது தப்பா இருக்குமோ, அந்த குரூப்பை சேர்ந்த யாரோ ஒரு நபரா கொலைகாரன் நம்ம நினைக்கிறோம், ஒருவேளை அது தப்பா இருந்தா என்ன பண்றது, ஒருவேளை ஏதாவது அமானுஷ்யம் நிஜமாவே இதுல சம்பந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வித்தியாசமான கோணத்திலுமே அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிடுறாங்க அந்த பிரபு, அப்புறம் அந்த ஜேனுங்கிற பொண்ணா இருக்கும், கிரௌச்சோ டைலன் இவங்கள ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. எப்பவும் போல கிரௌச்சோ வேடிக்கை கடிஜோக் சொல்லிட்டு அங்க இருக்கவங்களை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறான். சோ அப்படியே டைலனை பத்தி கேட்கிறாரு அந்த பிரபு. சோ நீங்க ஒரு வித்தியாசமான டிடெக்டிவ் அப்படின்னு ஜேன் வந்து சொன்னா, நீங்க எதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படி மாதிரி கேட்கும் பொழுது நான் வந்து இந்த திகில் ஊற்ற கதைகள் இந்த மாதிரியான விஷயங்களை மர்மமான விஷயங்கள் நிறைய வந்து ஆராய்வேன், நான் அந்த இதுலதான் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிற மாதிரி டைலன் வந்து சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த மாளிகையில அப்படியே சின்ன வாக்கிங் மாதிரி அப்படியே போறாரு. அந்த மாளிகையை சுத்தி காமிக்காரு, நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே பாக்குறாங்க. அப்புறம் ஒரு வராந்தா ஒரு இடத்துக்கு வராங்க. சோ அந்த வராந்தாவில வந்து ஒரு ஆவி ரத்தம் சொட்ட சொட்ட வந்து பாத்தீங்கன்னா காட்சி அளிக்குமா இந்த மாதிரி அவர் சொல்றாரு. சும்மா சொல்றாரா இல்ல நிஜமேலுமே அந்த மாதிரி காட்சி அளிக்குமான்னு தெரியல, அந்த மாதிரி அவர் சொல்றாரு. அப்புறம் அந்த பிரபு வேடிக்கையாவும் பேசுறாரு.
அந்த ஆவி அந்த மாதிரி இங்க தெரியறதுக்கு காரணம் மூதாதையர்களை யாராவது அடையாளம் தெரியாத கொலைகாரனால கொலை செய்யப்பட்டிருக்கலாம். இப்ப ஜாக் தி ரிப்பர் வந்து எனக்கு கொலை பண்ணானா இங்க ஆவிகள் நடமாட்ட 2000 அப்படிங்கிற வேடிக்கையாவும் பேசாரு. சோ அந்த மாதிரி அவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் பொழுது போன் கால் வருது, டைலனுக்கு தான் வருது. சோ அந்த போனை பேசிட்டுமே டைலன் அங்க வராரு, வந்து தகவலை சொல்றாரு. யார் போன் பண்ணா அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்ஸ்பெக்டர் அந்த ப்ளோச் தான் பண்ணியிருக்காரு. இன்ஸ்பெக்டர் அப்படி என்ன சொன்னாருன்னு பார்க்கும்பொழுது அந்த ரிச்சர்ட் வந்து திடீர்னு காணாம போயிட்டாராமா. சோ அதன்படி பார்க்கும்பொழுது ரிச்சர்ட் மீது இருந்த சந்தேகம் வந்து இப்ப அந்த போலீஸுக்கும் சரி இந்த டைலனுக்குமே போயிருச்சு. சோ கொலைகாரன் வேறு யாரோ அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. சோ இப்ப இன்ஸ்பெக்டர் கிளம்பிங்க தான் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி டைலன் மாதிரி சொல்றாரு. சோ அதே மாதிரி அப்படியே வெயிட் பண்றாங்க. அப்ப திடீர்னு யாரோ கதவை சத்தம் கேட்குது. எது சத்தம் கேட்டாலும் இப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன எதுன்னு போய் கொஞ்சம் கவனமாவே கதவை திறந்து பாக்குறாங்க. ஆனா வந்தது அந்த இன்ஸ்பெக்டர் தான். அந்த பிரபு பார்த்துட்டு சொல்றாரு, ஓ நீங்க தானே இன்ஸ்பெக்டர், உங்களுடைய பிடிவாதம் வந்து ஆச்சரியப்பட்டது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல, அங்க அந்த இன்ஸ்பெக்டர் ப்ளோச் வந்து பேசுறாரு. சோ கடமையை புறக்கணிக்க என்னால முடியாது, இன்னொரு கொலை தடுக்காம வந்து நான் வந்து தடுத்தாகணும், அதனால உங்க வீட்டை சுத்தி நிறைய போலீஸ் பாதுகாப்பு வந்து போட்டிருக்கிறேன், இதை சொல்லிட்டு ஒரு கப் டீ குடிச்சிட்டு போலான்னு நினைச்சேன், பட் நீங்க தரலினாலும் பரவாயில்ல நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. சோ அந்த பிரபுவுமே பாதுகாப்பு இருந்தா நல்லதா அப்படிங்கிற மாதிரி அப்போதைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. நான் மட்டும் இப்படியே உயிர் தப்பிச்சிட்டேன்னா அடுத்த தடவை கண்டிப்பா அவருக்கு ஒரு கப் டீ கண்டிப்பா கொடுப்பாங்க அவருமே நினைக்கிறாரு. அப்ப திடீர்னு யாரோ அலறாங்க, என்ன எதுன்னு போய் பாக்குறாங்க. அது அந்த ஜேண்டா அப்படியே சோபால வந்தபடியே தூங்கிட்டா போல இருக்குது. என்ன எதுன்னு பார்க்கும்பொழுது அவ ஏதோ கெட்ட கனவு கண்டிப்பா போல இருக்கு, அதனாலதான் அந்த மாதிரி கத்தி இருக்கா. சோ நான் போய் மாடிக்கு போய் படுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க அவளும் போயிடுறா. டைலன் வந்து அழைச்சிட்டு போறாரு. சோ அதுக்கப்புறம் அந்த பிரபு டான்சானி பிரபு வந்து தனியா ஒரு அறையில வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. டைலன் வந்து சந்திக்க வராரு. டைலன் வந்து உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கறாரு. ஓ தாராளமா வா அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்ல, ஆனா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒன்னும் கிடையாது, பட் இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு சில நிமிஷங்கள் பேசுறதுல ஒன்னும் தப்பாயிராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ எதுக்கு அந்த மனுஷன் தனியா உட்காந்துருக்காரு, அது கையில கத்திய ஒரு வாள் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. என்னன்னு பார்க்கும் பொழுது டைலனே அங்க பேசுறாரு, நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறது ஜேக்கத்தானே, நீங்க கொல்லப்படுறதுக்கு முன்னாடி நீங்க அவனை கொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமா ஆமா அதேதான், ஆனா அதுக்கான மன உறுதியும் தைரியத்தையும் எனக்கு வந்து கடவுள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த வயசான காலத்துல ஒரு காதல் அவருக்கு இருந்திருக்குது, அதாவது அந்த வயசான பெண்மணி தான். சோ அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. அதனால போலீஸ் பாதுகாப்புல மீறி வந்து வெளியிலாமே அந்த பெண்மணியை இவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா அந்த பெண்மணியை வந்து பாத்தீங்கன்னா கொலகாரம் கொண்டுனால அந்த ஒரு விஷயம் இவருக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால பழிவாங்கறதுக்காக அவன் வந்தா அப்படின்னா என்ன கொல்றதுக்காக வந்தா அப்படின்னா நான் முந்திக்கிட்டு அவனை கொல்லணும் அப்படின்னு அவரே பாத்தீங்கன்னா ரெடியா அந்த வாழை வச்சுக்கிட்டு அங்க காத்திருக்காரு. அதனால நீயோ இல்ல இன்ஸ்பெக்டர் ப்ளோச்சோ நடுவுல வந்து எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி டைலன் அப்போ வரைக்கும் அங்க இருந்து போயிடுறாரு. அவருக்கு அப்போ ஒரு யோசனை, இந்த மாதிரி பலத்த காவலையும் தாண்டி கொலகாரம் உள்ள வந்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி, இருந்தாலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அப்ப திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேட்குது. இவர் அந்த சத்தத்தை நோக்கி ஓடுறாரு, எங்க வந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு. கிரௌச்சோ கிட்ட துப்பாக்கி வாங்கிட்டு வேகமா அந்த இடத்த நோக்கி போறாரு. அங்க போறாரு. சோ அந்த இடத்துல இருக்கிறது அங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண். சோ அந்த பெண் வந்து நர்ஸ், அவ தான் அங்க பயந்துருக்கா. என்ன எதிர்பார்க்கும்போது அவ சொல்றா, ஒரு பெண் பிசாசு அங்க ரத்தம் சொட்ட சொட்ட நான் அங்க நின்னதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவ அந்த இடத்த காட்டினோடனே இவருமே வேகமா அந்த இடத்துக்கு போறாரு. கீழே வந்து பாத்தீங்கன்னா ரத்தமா என்னமோ சிந்தி கிடக்குது. அதை தொட்டு பாக்காரு. ஆனா அது ரத்தம் கிடையாது, தக்காளி சாறு. சோ அங்க யாரோ பேய் வேஷம் போட்டு நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, யாரு என்ன கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு டோரை ஓபன் பண்ணிட்டுமே உள்ள போய் பாக்குறாரு. அங்க ஒரு அங்கி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல அந்த சிவப்பு சாயம் தக்காளி சாறு என்னமோ வந்து பாத்தீங்கன்னா அப்பி இருக்கிறத பாக்குறாரு. அப்ப கூட அந்த பட்லர் வேலை பார்க்கக்கூடிய அந்த பட்லர் வந்து அங்க இருக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, அதுல சில ரத்தக்கரைகளுமே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நல்லா கவனிக்கிறாரு. ஆமா ரத்தக்கரையும் படிஞ்சிருக்கு. அப்பதான் அவருக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆகுது. நம்ம மோசம் போயிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு பதறி போய் வேகமா அங்க இருந்து ஓடுறாரு. நேரா பிரபு டான்சானி இருக்கக்கூடிய அந்த அறைக்கு தான் போறாரு. ஆனா அதுக்குள்ள எல்லாமே காலம் வந்து கடந்துருச்சாங்க. டான்சானி பிரபு இறந்து கிடக்காரு. அதுவும் சாதாரணமா கிடையாது. அவருடைய தலை இருக்க வேண்டிய இடத்துல தலை இல்ல, வேற ஏதோ அந்த உருவ பொம்மை மேல அலங்காரத்துக்காக மாட்டிருப்பாங்கல்ல, ஒரு புலியோட அந்த தலை மாஸ்க் மாதிரி அதை வந்து மாட்டி வச்சிருக்காங்க. சோ அவருடைய ஒரிஜினல் தலை மேல அந்த மாஸ்க் மாட்டி இருந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொருக்கப்பட்டிருக்குது. அந்த வாள் வந்து தலையில குத்தப்பட்டிருக்கு. சோ கொலைகாரன் எப்படி வந்தா என்ன பண்ணான்னு தெரியல, ஆனா இவ்வளவு கொடூரமா ஒரு கொலையை நிகழ்த்திட்டு ரொம்ப சாமர்த்தியமா தப்பிச்சிருக்கா அப்படின்னு மட்டும் தெரியுது. உடனே வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி முழக்கம் எல்லாம் கேக்குது. வெளியில இருந்த அந்த போலீஸ் அந்த காவலர்கள் எல்லாமே பரபரப்பா உள்ள போறாங்க. நம்ம கிரௌச்சாவும் என்ன ஆச்சுன்னு பதறிப்பாங்க. வரா அப்படி, நீங்க தான் சுட்டீங்களா பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கற அப்படி. ஆமா, ஆனா நான் போலீஸை வரவழைக்கிறதுக்காக தான் சுட்டேன், நீ தப்பி தவறி கூட இந்த ரூம்குள்ள உள்ள போய் பாத்துறாத அப்படிங்கிற மாதிரி அவர் எச்சரிச்சுட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அப்படி அந்த ரூம்ல இடதா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் எட்டி பாக்காது கிரௌச்சோ, பயந்தே போயிடுறா அப்படி. ஏன்னா அங்கதான் அந்த டான்சானி பிரபு இறந்து கிடக்குறாரு. அப்ப திரும்ப அங்க ஒரு போன் கால் வருது. நம்ம டைலன் தான் எடுத்து பேசுறாரு. சோ அங்க கொலைகாரனும் யாரோ பேசுனா, ஜேன் இப்ப என் பிடியில இருக்கிறான், நான் அவளை கொல்ல போறேன், நான் ஜாக் தி ரிப்பர் தான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி கொலைகாரன் வந்து அங்க பேசுறான். அது ரிச்சர்டைய குரல் அப்படிங்கிறது தெரியுது. சோ இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே கொலைகாரன் அந்த ரிச்சர்ட் தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா பெரிய ஒரு மர்மம், எப்படி அவனால ரகசியம் இந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்சு டான்சானி பிரபு வந்து கொன்னுட்டு அவளையுமே கடத்திட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த கால இன்ஸ்பெக்டருமே தான் கேட்டிருப்பாரு. அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு,
போன் பேசும்பொழுது ஏதோ ஒரு வித்தியாசமான ரீங்கார ஓசை ஒரு சத்தம் வந்து கேட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு அங்க புரியுது. உடனே வந்து பாத்தீங்கன்னா அவர் பாட்டு கிளம்பி போறாரு. அங்க கிரௌச்சோகிட்டி இன்ஸ்பெக்டர் எதையுமே தெளிவா சொல்லாம அவர் பாட்டுக்கு போறாரு. கார் எடுத்துட்டு வேகமா போறாரு. அப்ப அவர் நினைக்கிறாரு அந்த கண்டிப்பா அந்த சத்தம் வந்து அந்த குளிர்சாதனம் அந்த ஏசியோடைய சத்தமா தான் இருக்கும். சோ அது அந்த ஃபேக்டரியில அந்த மெழுகு சிலைகள் பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த ஃபேக்டரியில தான் அந்த சத்தம் கேட்டிருக்கும். சோ அது அந்த இடம் தான் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்கேயுமே போறாரு. சோ அந்த இடத்துக்குமே வந்துடுறாரு. ரொம்ப கவனமா துப்பாக்கி வச்சுக்கிட்டு உள்ள நுழையிறாரு. அங்க ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா சொட்டிக்கிட்டு இருக்குது. அங்க இருக்கக்கூடிய ஒரு மெழுகு சிலை பொம்மையுடைய கையில அந்த ரிச்சர்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடூரமான முறையில இறந்து கிடக்குறா. அப்படி கீழே பாய்ந்து போய் ஜேன் வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறா. சோ ஜேன் அப்படிங்கிற மாதிரி டயன் கூப்பிட ஜேனுமே வந்து டயன் வந்து பிடிச்சிக்கிறா. அப்ப ஜேன் வந்து அங்க சொல்றா மாளிகையில என்னைய கடத்தி வந்துட்டா இந்த ரிச்சர்ட் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அப்ப திடீர்னு அவனுக்கு என்னமா ஆயிடுச்சு, திடீர்னு ஓன்னு சொல்லிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டான். என்ன மன்னிச்சுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தன்னுடைய குரல் வழியா அவனே வந்து பாத்தீங்கன்னா அறுத்துக்கிட்டான். தன்னைத்தானே வந்து அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அந்த இடத்துல. ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல, அவனுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிக்குமா அப்படிங்கிற ஜேன் சொல்லும் பொழுது, ஆனா டைலன் அங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. உண்மையுமே பைத்தியம் அவன் கிடையாது, நீதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உண்மையை வந்து பாத்தீங்கன்னா அங்க ஜேன் புரிஞ்சுக்கிறா. அப்படியா சொல்றீங்க, நான் ஒரு பைத்தியக்காரி தான், ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்ப திடீர்னு துப்பாக்கிய, அதாவது டைலனுடைய கோட் பாக்கெட்ல இருந்த துப்பாக்கியை வந்து எடுத்துக்கிட்டு அதை அவருக்கு நேராவே ஜேன் வந்து அங்க நீட்டா. சோ என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கொலைகாரி இவதான். சோ ஜாக் தி ரிப்பர் அப்படிங்கறதுல யாருமே கிடையாது. இத்தனை நாள் அந்த தொடர் கொலைகளை பண்ணிட்டு வந்தது அவதான். சோ ஒரு துப்பாக்கியை சரியா உங்களால வச்சுக்க முடியல, நான் அதை ஈஸியா எடுத்துட்டேன், அதை கூட கண்டுபிடிக்க தெரியாத நீங்களே என்ன ஒரு டிடெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேலியா வந்து அவ பேசுறா. அப்ப டைலன் சொல்றாரு, இதனால நீ எதையுமே சாதிக்க முடியாது. ப்ளோச் இன்ஸ்பெக்டர் வந்து அவருடைய ஆட்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆல்ரெடி நம்ம இங்க இருந்து சேர்ந்தே காத்திருப்போம், அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்றான். அதே மாதிரி அந்த ப்ளோச்சும் ஆட்களும் அந்த போலீஸ்காரங்களும் வந்துகிட்டா இருக்காங்க. அதாவது டைலன் கிளம்பின உடனே அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா அவர் வேகமா வந்துருவார் போல இருக்கு. அவரது டப்பா காராட்ட தான் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க போலீஸ்காரனால வர முடியல, அதை நினைச்சு அவர் வந்துகிட்டு இருக்காரு. சுத்திரமா அங்க டைலனையும் அந்த ஜேனையும் காட்டும் பொழுது டைலன் வந்து பேசுறாரு, நான் அவசரப்பட்டுட்டேன், போலீஸோட வந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்பா அப்படிங்கிற கேட்கும் பொழுது, உண்மைதான் மாட்டிட்டு இருந்திருப்பேன், அப்ப என்னால எனக்கு எதுவும் பண்ண முடியாது, ஆனா ஆபத்தோட விளையாடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனா நான் உங்களை ரொம்ப அசால்ட்டா நினைச்சிட்டேன், எப்படி என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களே, நான் தான் கொலைகாரன் எப்படி கண்டுபிடிச்சேன், எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு அப்படி மாதிரி கேட்கும் பொழுது, ரிச்சர்ட் வந்து இடது கை பழக்க முடியவன், ஆனா அது தெரியாம நீ கத்திய வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வலது கையில வச்சிருக்கிற, சோ தன்னைத்தானே அவர் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிருக்க முடியாது, நீதான் கொண்டிருப்ப, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லும் பொழுது அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு. இத்தனை நாள் ரிச்சர்ட் கூட பழகி இருக்கேன், எனக்கே இந்த விஷயம் தெரியல, ஆனா நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவளுமே ஆச்சரியமா சொல்றா. அப்ப அந்த ஜேன் வந்து, நான் இன்னும் அவ்வளவு சீக்கிரத்துல உங்களை கொல்ல விரும்பல, இன்னுமே சில விஷயங்கள், அதாவது நான் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு டைலன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நீங்க என்ன காப்பாத்த முயற்சி பண்றப்ப ரிச்சர்ட் வந்து உங்களை கொலை செஞ்சதாவும் அந்த குற்ற உணர்வு காரணமா அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்ட சொன்னா நம்பிடுவாங்க, நீங்க ஒரு ஹீரோவா சரித்திரத்துல இடம் பெறுவீங்க, வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா இது எல்லாமே செஞ்சது நீதான ஜேன் அப்படிங்கிற மாதிரி டைலன் சொல்லும் பொழுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பைத்தியம்னு சொன்னீங்களே, ஒரு பைத்தியத்துக்கு கொலை செய்ய காரணமே தேவையில்ல, ஆனா நான் கொலை செய்யறதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்குது, காசு பணம் திரண்ட சொத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இவருடைய மாற்றாந்தாயோடைய சொத்துக்களுக்கு வாரிசாகணும் அப்படிங்கறதுக்காக அவளை வந்து இவளே கொலை செஞ்சிருக்கிறா. ஆனா அது ஒரு ஒற்றை சம்பவமா, அதாவது அந்த ஒரு கொலையோட நின்றுச்சு அப்படின்னா போலீஸோடைய சந்தேகம் வந்து என் மேல அழுத்தமா விழுந்துரும். ஏன்னா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அடுத்தடுத்த கொலைகளை வந்து பாத்தீங்கன்னா அவ அரங்கேற்றி இருக்கா. ஏன்னா அப்பத்தான போலீஸோடைய கவனம் வந்து திசை திரும்ப அப்படிங்கறதுனால யாரோ ஒரு சைக்கோ கொலைகாரி வரிசை அந்த மாதிரி வேலைகளை பாக்குறா அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுக்கு வந்து வலுவான சந்தேகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ ஜாக் தி ரிப்பரை முன்னிறுத்தின, அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு பிறர் நம்பும்படி நான் நம்ப செஞ்சேன், என்னோட தூண்டுதல் பேர்ல தான் அந்த சாரா என்னுடைய மாற்றந்தாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாக் தி ரிப்பரை வரவழைச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னா, ஆனா அது ஒரு பித்தலாட்டம் அப்படிங்கிற நீங்க பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப டைலன் வந்து பேசுறாரு, உன் மீது எந்த ஒரு வலுவான சந்தேகமும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தானே நீ என்னை தேடி வந்த, நான் வந்து உனக்கு பாதுகாப்பு தர்ற மாதிரி நான் வந்து அந்த கேஸை எடுத்து விசாரிக்க மாதிரி இருக்கும் பொழுது உன யாருக்குமே சந்தேக தோணாது அப்படிங்கிறது தானே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமா நிறையவே நான் உங்களுடைய உதவியை நாடுனேன், ஒரு தீக்கிழமை கெட்டகனை வந்த மாதிரிலாம் வளர்னேன், கொஞ்சம் மனோபலம் இல்லாத ஒரு பலவீனமான பெண் மாதிரி நடிக்கவெல்லாம் செஞ்சேன், ஆனா ப்ளோச் வந்து அதை நம்பிட்டாரு, ஆனா நீங்க நம்பல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அடுத்து நடந்த சம்பவங்கள் அப்படியே கோரியா வரிசைப்படுத்தி பாக்குறாங்க. ஆபிய வரலுக்குரிய அந்த சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரா உன்னை தேடி வந்தா அப்படித்தானே அப்படின்னு டெய்லர் கேட்கும் பொழுது, ஆமா அருங்காட்சியகத்துக்கு வந்தா, நான் சொன்னது போலவே பித்தலாட்டு தான் நிறைவேற்றி விட்டதா சொன்னா, அந்த ஹோலோகிராம் அந்த விஷயங்கள் எல்லாமே செட்டப் எல்லாமே என்னோடதா அப்படிங்கிறான். அப்ப டைலன் வந்து முதன்முறையா என்னை நீ அருங்காட்சியகத்துக்கு கூட்டிட்டு போனப்பதான் அன்னைக்கு நைட்டு நான் வந்து போனதுக்கு அப்புறமா நீ நேரா எலிசபெத் கிட்ட போயிருக்க, அவளை வந்து கொண்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜேனா எல்லா விஷயங்களும் சொல்ல ஆரம்பிக்க, 2 கொலைகளை எப்படியே செஞ்சுட்டா, அடுத்து அந்த வயசான பாட்டி அந்த மார்கரெட் வந்து குறி வைக்கிறா. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் இவருக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது. அதுக்கு காரணம் டைலனும் ஜேனும் தியேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா படத்துக்கு போயிருப்பாங்க. அப்படி போகும்பொழுது அந்த தியேட்டருக்கு அந்த மார்கரெட்டும் அந்த டான்சானி பிரபுமே வந்திருப்பாங்க, அதை வந்து கவனிச்சிருக்கா. சோ அதை சாதகமா பயன்படுத்திட்டு படம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஜேன் என்ன பண்றா அப்படின்னா முன்கூட்டியே கிளம்பிடுறா. சோ முன்கூட்டியே கிளம்புனது மட்டும் இல்லாம அந்த மார்கரெட்டையுமே ஃபாலோ பண்ணிட்டு எப்படியா சரியான நேரமா பார்த்து அவளையுமே கொண்டிருக்கிறான்.
அதுக்கப்புறம் அந்த பிரபு டான்சானியா ஆறுதல் சொல்ற மாதிரி அவர் கூடவே நான் வந்து அந்த மாளிகையில இருந்தேன், யாருக்குமே உங்களுக்கு சந்தேகமே வரல, என் வேலையுமே ரொம்ப ஈஸியாயிருச்சு. ஸோ நான் மாளிகையில இருந்துகிட்டே ரிச்சர்டுக்கு போன் பண்ணேன், அந்த போனை ஏதாவது ஒட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இருந்தாலுமே அப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சேன், அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறத உடனே வந்து அந்த அருங்காட்சியகத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த மெழுகு சிலைகள் அந்த ஃபேக்டரிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அவனும் வந்திருக்கான். சோ உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஜாக் ரிப்பர் வெளியில இருந்து வருவான் அப்படிங்கிற அடிப்படையிலேயே தான் உங்களுடைய தீர்மானம் எல்லாமே இருந்துச்சு. அது எனக்கு சாதகமா போனதுனால உங்களை திசை திருப்பி ஆவி மாளிகையில இருக்கிற மாதிரி நாடகத்தை பண்ண டான்சானியனை கொஞ்சம் கூட சந்தேகிக்கவே இல்லை. பாதுகாப்புக்காக எப்போதுமே கைவசம் வச்சிருக்கக்கூடிய கத்தியை கூட என்கிட்ட அவரு கொஞ்சமும் காட்ட தயங்கல. நீங்க போலீஸை கூப்பிட்ட அந்த சந்தடி சாக்குல வந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ மாளிகையில இருந்து நான் நைஸா தப்பிச்சு வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு போன் பண்ற மாதிரி ரிச்சர்டுக்குமே நிர்பந்திச்சேன். சோ அதுக்கப்புறமா நான் அவருடைய கதையுமே முடிச்சிட்டேன். அப்ப டெய்லர் வந்து பேசுறாரு, ஒரு 2 கொலைகளை பண்ணியிருந்தாலே போதும், இது வந்து ஒரு சீரியல் கில்லர் மாதிரியான பாணியில வந்து இந்த விவகாரத்தை கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனா நீ அதுக்கு மேலே கொலைகளை தொடர்ந்து செஞ்சிருக்க, அது தேவையில்லையே ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு வித கொலை வெறி வந்து என்னை ஆட்கொண்டுருச்சு, அது ஒரு வெறி, அது ஒரு விதான போதை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால நான் திரும்ப திரும்ப அதை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, நீ உண்மையிலுமே ஒரு பைத்தியம் தான் அப்படிங்கறத டைலர் நாங்க தெளிவா சொல்லும் பொழுது, ஆமா நான் ஒரு பைத்தியம் தான் அப்படின்னு திடீர்னு சிரிச்சுக்கிட்டே டைலர் வச்சிருந்த கத்தியை வந்து பாத்தீங்கன்னா டைலர் மேல அப்படியே வீசுறா. அவருடைய தோல் பட்டியல அது வந்து கிழிச்சிருச்சு. அப்போ எதிர்பார்க்கறா டைலர் வந்து இன்னும் கத்தணும், அலறணும், ஏதாவது பண்ணணும், அதை நான் கேட்டு ரசிக்கணும், ஓலமிடுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ஆனா டைலர் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுட்டு அப்படியே இருக்காரு. ஆனா திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா கத்தி வச்சுட்டு அவருடைய வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா அவ குத்திடுறா. அப்ப டைலர் வந்து ஜேனை அடிச்சிடுறாரு. உடனே கோவம் வந்துருது. திரும்ப அவ கத்தி எடுத்து டைலனை குத்தாரும் பொழுது அவர் அங்க விளைக்கிறாரு. ஆனா அந்த சேன் வந்து சும்மா இருக்க மாதிரி தெரியல. சோ உண்மை எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சுக்கிட்ட, உன்னை உயிரோட விட்டா எனக்கு தான் ஆபத்து, அதுவும் இல்லாம நீ என்னை பைத்தியம் வேற சொல்ற, அந்த மாதிரி நீ சொன்னா கண்டிப்பா அதை நம்பிடுவாங்க, அதனால ஜாக் ரிப்பருடைய வழிமுறைகளை பின்பற்றியே நானும் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு அங்க டைலனுமே கொல்ல போறான். அப்ப அந்த சமயத்துல பின்னாடி ஒரு மெழுகு சிலை அந்த பொம்மை வந்து இருக்கும். அது அந்த பொம்மையோட கையில தான் அந்த ரிச்சர்ட் வந்து இறந்து கிடப்பாப்பி. அந்த பொம்மை வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ரிப்பருடைய அந்த வடிவமைப்புல செய்யப்பட்ட ஒரு பொம்மை தான். அந்த பொம்மை என்ன ஆகுது அப்படின்னு தெரியல, அந்த பொம்மையோட கையில இருந்த அந்த ரிச்சர்டுடைய பாடி அப்படியே கீழே விழுவுது. அப்ப அந்த உருவம் அந்த பொம்மை அப்படியே நகர ஆரம்பிக்குது. கையில கோடாரி வச்சிருக்குது. திடீர்னு அந்த பொம்மைக்கு எப்படி உயிர் வந்ததுன்னு தெரியல, அந்த கோடாரி மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஜேனை தாக்க வருது. இவளுமே சுடுறா பயந்துகிட்டே, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ஒண்ணும் புரியாம. ஆனா அந்த பொம்மைக்கு எதுவுமே ஆகல. அது வச்சு இந்த கோடாரியை வந்து பாத்தீங்கன்னா ஜேனுடைய உடம்புல தோல்ல வந்து பாத்தீங்கன்னா இறக்கிது, ரொம்ப ஆழமா வெட்டிடுது. திரும்ப திரும்ப வெட்டும் பொழுது அந்த ஜெயனுடைய உடம்பு வந்து அங்க பாதியாவே போயிருது. சோ அங்க ஜெயனுடைய கதை முடிஞ்சிருச்சு. சோ அந்த இடத்துல ஏற்கனவே தீப்பிடிச்சு வர எரிஞ்சிட்டு இருக்கும். சோ அங்க ஜெயனுக்கும் டைலருக்கும் நடந்த மோதல்ல அவர் பின்னாடி போய் விழுந்திருப்பாரு. அது மூலமா என்னமோ ஆயிருக்கும், நெருப்பு வந்து அந்த இடத்துல பத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அது வேகமா பரவுது. அதுல அந்த உருவ பொம்மை அப்படியே மெழுகு பொம்மை அப்படியே உருக ஆரம்பிக்குது. ஆனா இன்னும் உயிர் இருக்கிற மாதிரி இப்ப டைலனுமே நோக்கி வருது. டைலனுமே கொல்லணும் அப்படின்னு அந்த கோடாரி வச்சுக்கிட்டு தாக்க வரான். டைலனுமே முடிஞ்ச வரைக்கும் அங்கிருந்து நகர்ந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா ரொம்ப தூரத்துக்கு தள்ளி போக முடியல, நம்ம மாட்டணும் அப்படிங்கிற நினைக்கிறாரு. அப்ப கோடாரி அப்படியே அந்த பொம்மை அப்படியே வீசுது. ஆனா அது அங்க கீழேயே விட்டுருது. சோ ஒரு விஷயம் தாக்க முடியல, அந்த பொம்மை அப்படியே அங்க ரொம்ப உருக ஆரம்பிக்குது. அந்த நெருப்புல வந்து அங்க எரிஞ்சு போக ஆரம்பிக்குது. இதை சாதமா பயன்படுத்திட்டு மெதுவா எப்படியோ டைலன் வந்து அந்த இடத்த விட்டுட்டு வெளியிலுமே வந்துடுறாரு. அப்ப அவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி குழப்பம், ஜாக் ரிப்பருடைய மெழுகு உருவ பொம்மை நிஜமாவே உயிர் வந்துருச்சா, இல்ல வழியில நான் வந்து துடிதுடிச்சிட்டு இருக்கேன், அதனால ஏதாவது கற்பனை ஆகுது, ஒரு பிரமை காட்சி மாதிரி எனக்கு தோன்றுதா, உண்மையுமே ஜேனை கொண்டது யாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஷாக்கா ஒரு அதிர்ச்சியா அந்த ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது. அது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயமா வந்து அவர் அங்க பாக்குறாரு. அப்ப திரும்ப அந்த குரல் வந்து அங்க கேக்குது, என்னுடைய பேரு ஜாக், நான் இருக்கிறேன், நான் எப்பவுமே இருப்பேன் காலம் காலமா அப்படிங்கிற மாதிரி வந்தது உண்மையிலுமே ஒரு ஜாக் தி ரிப்பர் தான் அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்லிட்டு அந்த கதையை வந்து அங்க முடிக்கிறான். நம்ம டைலர் அங்க வெளியில வந்துடுறாரு. அந்த எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துட்டு வெளியில வந்து சேஃபா தப்பிச்சாரு. அப்பதான் அங்க ப்ளோச்சும் போலீஸுடைய கார்களுமே அங்க வந்துட்டு இருக்குது. சோ இதோட வந்து பாருங்க அந்த கதையை வந்து இங்க முடிக்கிறான். ஸோ டைலன் டாக்குடைய கதைகள் எப்பவுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு ஃபேண்டசிக்கா வந்து அதுல ஒரு ஆர்டர் வச்சு பயங்கரமா சொல்லியிருப்பாங்க, ஸ்லாஷர் ஆர்டர் த்ரில்லர்ல. இது வந்து ஒரு டிடெக்டிவ் ஸ்டைல்ல ஒரு ஜாக் தி ரிப்பர் பாணியில ஒரு சீரியல் கில்லர் மாதிரி போகக்கூடிய ஒரு கதை. பட் கடைசியில உண்மையுமே அந்த உருவ பொம்மைக்கு உயிர் வந்து ஜாக் தி ரிப்பரே மீண்டு வந்த மாதிரி முடிச்சது ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்கும். ஸோ வழக்கமான கிரைம் த்ரில்லர், டிடெக்டிவ் த்ரில்லர் மாதிரி போகக்கூடிய கதை தான் இதுவும். அது டைலன் டாக் கதையில பார்க்கும்பொழுது வித்தியாசமா இருக்கும். கடைசியில அந்த நடந்த விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு மாதிரி ஜாக் தி ரிப்பரை வரவழைக்கிறதா சொல்லிட்டு ஒரு மாந்திரிக வேலை மாதிரி எல்லாம் ஸ்டார்டிங்ல பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் இவருடைய கதைகள்ல மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா கீழே எல்லாருமே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலயோ ஒரு கதையிலயோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.